அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அறிவார்க்குமா நான் பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் இது. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போகிற ரோடு பைபாஸ், சென்னை பைபாஸு. இதில் வந்து சத்தியமங்கலம், நம்ம ஊருடைய பேர் வந்து சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்தில் தான் 42 அடி ராஜகாளியம்மன் கோயில்னு சொன்னாவே ரோட்டு மேலே இருக்குது. 42 அடி ராஜகாளியம்மனுடைய ஆலயம் இது. அதில் வந்து ரோடு மெயின் பைபாஸ்லேயே இருக்குது. எங்கேயும் தேட தேவையில்ல. ரோட்டில் பஸ்ஸில் போகிறவங்க அனைத்து பேருமே அம்மளை பார்த்து கையை எடுத்து வணங்காத போகிறவங்க யாரும் இல்லை. இந்த இடத்துல வந்து குடிக்காத இருக்கிறதுக்கு பச்சையாலை மருந்து கொடுக்குறோங்க. மஞ்சாக்காமால் ரத்தத்திலே கலந்துச்சு. காப்பாற்ற முடியலன்னு சொல்லுங்கள், நான் காப்பாற்றி கொடுக்குறேன். ₹1 செலவு வேணாம், எனக்கு கூலி வேணாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் கொடுக்குறேன், கொடுத்து காப்பாற்றி கொடுக்குறேன். அதை காப்பாற்றின பின்னாடி உங்களால் முடிஞ்சது அம்மாளுக்கு சேவை பண்ணுங்கள். 3வது வந்து குழந்தை இல்லாததுக்கு பச்சையாலை மருந்து வந்து கொடுக்குறோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு பச்சையாலை மருந்து நாங்கள் எங்கள் அம்மாளுக்கு வேண்டி வணங்கி கொடுக்குறோங்க. நிறைய பேருக்கு வந்து பொண்ணு பையன் பிறந்திருக்கு. இன்னும் வந்து எடைக்கு எடை போடுறாங்க. அதுவும் நாங்கள் வீடியோ போட்டுனே இருக்கிறோங்க. பாருங்கள், நிறைய பேர் மக்களும் என்னை கேட்குறாங்க, ஏன் எம்மா வீடியோ போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மெட்ராஸுக்காரர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அம்மா வீடியோ போடுமா, ஏம்மா நீ போடாமல் இருக்க, கோயில் அம்மாவை எடுத்து போடு, அம்மாவை வந்து அலங்காரம் பண்ணி போடுன்னு. இன்றைக்கி ஆடி மாதம் 7வது நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி அம்மாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இவ்வளோ அலங்காரம் பண்ணி 4 மணிலேருந்து குளிக்க வச்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு படையில் வந்து கேசரி செஞ்சு அம்மாளுக்கு படையில் போட்டுருக்கேன். இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுடைய கஷ்டம் துன்பமெல்லாம் தீர்த்து நல்ல முறையாக குடிக்காதுங்கிறதுக்கு மருந்து. கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, சண்டை செச்சிருவா இருக்காங்க, கீரிப்பிள்ளை நாகப்பா மாதிரி சீரி எழுந்துன்னு இருக்காங்க, ஒருத்தரோட ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு தைரியமாக வாங்க. இந்த இடத்துக்கு வந்தாக்கா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய துன்பம் தீரும். நல்ல முறையாக காப்பாற்றி கொடுக்குறேன். பயப்படாத. இந்த ராஜகாளியம்மனை தேடி வர மக்களுக்கு பசி பட்டியமாகவும் அனுப்புறதில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுத்துன்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அன்னதானமும் பொருளுக்கும் வாங்கி கொடுங்க. நாங்கள் செஞ்சு சமைச்சு 4 பேருக்கு மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறோங்க. உங்களால் முடிஞ்ச சேவை பண்ணுங்க அம்மாளுக்கு. நாங்களும் செஞ்சுன்னு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன், ஒரு நாளைக்கு வந்து கஞ்சி காசு ஊற்றுறேன், ஒரு நாளைக்கு கூழ் ஆக்கி அம்மாளுக்கு படையில் அந்த கூழே வந்து படையில் படைச்சி 4 பேருக்கு கூழ் கொடுக்குறோங்க. இன்றைக்கி வந்து கேசரி செஞ்சுருக்கேன், கேசரி கொடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை. கூழ் ஆக்கி வச்சுருக்கேன், அம்மாளுக்கு கூழ் படையில் போட்டுருக்கேன். அந்த படையிலும் அம்மாவுக்கு படைச்சி எல்லாருக்கும் கொடுக்குறேன். அனைவரும் வாங்க, உங்களுடைய குறைகள்லாம் தீரும். எத்தனை நோவு நொடி இருந்தாலும் சரி, வீட்டில் பில்லி சூனி இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணி கொடுக்குறேன். வீட்டில் வந்து பணம் காசு தங்கலை, எங்கள் குடும்பத்தில் வந்து சிக்கலாக இருக்குது, எவ்வளோ வந்தாலும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது, போகிற இடம் தெரியலன்றாங்க. அந்த பணம் காசு அந்த மண்ணுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அந்த மண்ணுக்கு நீங்களே உங்களுக்கிட்டே நான் சொல்கிறேன், இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிவிடுங்கம்மா. வீட்டில் உங்கள் கையாலே நீங்களே வாங்கி பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு அப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு வாங்க. அதுக்கு நான் எளிமையான ஒரு வயது சொல்கிறேன். அதை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் தெய்வ தேவாலயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நான் கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். பயப்படாதுங்க. வணக்கம்.